Hello friends, this is K and you're watching KTech. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா ronin-s உடைய unboxing and just review. இந்த gimbal பத்தின இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நிறையவே இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இந்த gimbal வந்த புதுசுல இது பண்ணாத வேலையிலே கிடையாது. இந்த gimbal வரதுக்கு முன்னாடி சினிமால மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஸ்மூத்தா கேமரா வந்து ஹேண்டில் பண்றது. நம்மள மொபைல் எடுத்துறோம் இல்ல கேமரா கையில பிடிச்சி எடுத்துறோம். ஹேண்டில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் சினிமாவுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஷாட்லாம் ஷேக் ஆகாம எடுக்கறாங்க, ரன் ஓடுற சீன்லாம் எப்படி நம்ம ஷேக் ஆகாம ஷூட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. பட் gimbal ronin-s அப்படின்ற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சது. எல்லாமே ஷார்ட் பிலிம்ஸ் நிறைய விஷயங்கள்ல பார்த்தோம்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இந்த gimbal வந்து மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு gimbal 360 ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்றது இந்த gimbal மட்டும்தான். இப்போ நிறைய gimbal இருக்கு அந்த ஆப்ஷன். பட் இருந்தாலும் இந்த உலகத்திலே ஃபர்ஸ்டா ronin-sல மட்டும்தான் அந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு 50,000 ரேட்ல இருக்கிற gimbal-ல இந்த ronin-sல மட்டும்தான் அந்த ஃபீச்சரை கொண்டு வந்தாங்க. 360 ரொட்டேட் உங்களால பண்ண முடியும் அப்படின்றது. சரி ஓகே, அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். இதுதான் ronin-s. பார்க்குறதுக்கு டைம் பாம்பு வைக்கிற சூட்கேஸ் மாதிரியே இருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இந்த பாக்ஸ் ஒன்றும் அவ்வளோ வெயிட்லாம் இல்லை. இது ஒரு பஞ்சு, அதாவது இந்த தெர்மாக்கோல் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட. சூட்கேஸ் லாக் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணலாம். தடான், இதுதான் ronin-s. இதுதான் ட்ரைபேட். 3 ஸ்டாண்ட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்ரி கிரிப். பேட்ரி இதுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா மவுண்டிங் பிளேட். இதில் தான் நீங்கள் கேமராவை மவுண்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து கிம்பலில் ஃபிக்ஸ் பண்ணணும். சி டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க கிம்பலை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இதோடைய அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பின். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து மேக்ஸிமம் நம்ம ஊரில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் இந்தியாவில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி மல்டிபிள் அடாப்டர் வாங்கி வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிம்பலுக்கு. அண்ட் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா நிறைய அலைன் கேஸ் இருக்குது, நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, கனெக்டிங் கேபிள்ஸ். இதை கனெக்ட் பண்ணால் நிறைய யூசஸ் இருக்குது. லென்ஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் சின்ன சின்னதாக எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை மவுண்ட் பிளேட். ஹைட் என்ன இதை ஃபிக்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ வரமாட்டேங்குதே. இதை எடுக்கும்போது மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. இதுதான் 3 ஆக்சிஸ் கிம்பல். இங்கே ஒரு மோட்டார், இங்கே ஒரு மோட்டார், இங்கே ஒரு மோட்டார், அதாவது டில்ட்டு, பேனு, யாக்கு. இந்த 3 ஆக்சிஸ் வந்து நீங்கள் இந்த கிம்பல் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 3 மோட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ronin-s உடைய அன்பாக்சிங் வீடியோ வந்து இப்போ நம்ம பார்த்தோம். இது எப்படி அசெம்பிள் பண்ணுறது, அசெம்பிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். இது அசெம்பிள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கேமரா ஃபிட் பண்ணி கேலிபிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நான் தனியாக சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ அசெம்பிள் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கேலிபிரேட் பண்ணுறது வந்து நான் ஃபர்ஸ்ட் கேலிபிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேலிபிரேட் பண்ணேன். அது மாதிரி யாரும் பட வேணாம் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன் எப்படி கேலிபிரேட் பண்ணுறது அப்படின்றத. இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அசெம்பிள் பண்ணிடுவோம். இதான் ட்ரைபேட் எடுத்து பேட்டரி கிரிப். இதுதான் பேட்டரி கிரிப்பர். இந்த பேட்டரி கிரிப்பர் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பேட்டரி கிரிப்பரை இன்புட் பண்ணி டைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராட் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஹைட் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா இதோட ஏதாச்சும் ஹைட்டான ஷாட் எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ராட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். அதனால தான் இது கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, ஜஸ்ட் சாதாரணமாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரைபாட் எது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த ronin-s கிம்பலே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். இதில் மவுண்ட் பண்ணுற கேமராவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப வெயிட்டான கேமரா வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ கிம்பல் பக்கம் போவோமா. இது பேர் தான் கிம்பல். இதுதான் கிம்பல் 3 ஆக்சிஸ் ronin அப்படின்னு சொல்றது. இதுதான் முக்கியமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இதை எடுத்து ஃபிட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ஈஸி தான். பட் கேலிபிரேட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் இங்கே வச்சு நீங்கள் ஸ்லைட் பண்ணால் போதும், இது ஆப்ரேட் ஆகிக்கும். இங்கே
லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இது லாக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஸ்லைட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க இப்படி தள்ளீங்கன்னா அதான் லாக் ஆயிடும். இதுக்கப்புறம் இது வெளியே வராதுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரிலாம் ஷேக் பண்ணாதீங்க. நான் சும்மா இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக ஜஸ்ட் இப்படி பண்ணாதீங்க. பாத்தீங்கன்னா நீங்க ஷேக் ஆகாத மாதிரிலாம் நிச்சயமா நீங்க ஷேக் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற மோட்டாருக்கு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆஃப்ல தான் இருக்கு, இருந்தாலும் அந்த மாதிரி அதிகமா ஷேக் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது ஆன் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கீழே பாத்தீங்கன்னா பேட்டரி ஃபர்ஸ்ட் ஆன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, பேட்டரி கப்பர்ல கீழே பாத்தீங்கன்னா பேட்டரி ஆன் பண்றதுக்கான ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த சுவிட்சை நீங்க ஜஸ்ட் ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், பேட்டரி வந்து ஆன் ஆயிடும். இந்த இடத்துல மோட்டாருக்குன்னு தனியா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அதாவது கிம்பிளுக்கு. இது எதுக்கு 2 சுவிட்ச் தனியா கொடுத்துருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்க கேமரா மவுண்ட் பண்ணாம மோட்டாரை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உடைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரசரன்னு சுத்தி நிஜமாவே இது ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடும். அதனால தான் சொல்றேன். எல்லாமே பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான மோட்டார்ஸ், ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதனால தான் பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா சுவிட்ச், இந்த இடத்துல அதை ஆன் பண்றதுக்கான தனி சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்படி வெயிட்டா இருக்கு, இல்ல எல்லா டைமுமே 24 மணி நேரமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை. பட் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பேட்டரிக்கு தனியா ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஒன் டைம் ஆன் பண்ணிட்டா போதும். பட் கேமரா வந்து இந்த இடத்துல கிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவைப்படும் போது மட்டும் தான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சப்போஸ் கேமரா ஃபிட் பண்ணாத டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கேமரா ஃபிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க ஆன் பண்ணிக்கலாம், இல்ல ஷார்ட் இல்லாதப்ப நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தா பாத்தீங்கன்னா கேமரா வந்து நீங்க மவுண்டிங் பிளேட்ல வந்து ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் சைடுல வந்து ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா லென்ஸ் ஹோல்டர், பெரிய பெரிய லென்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா முன்னாடி வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சு நீங்க உங்க கேமராவை இதுல மவுண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்ககிட்ட இருக்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு மவுண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா ஃபிட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க உங்க கேமரா எடுத்து கிம்பல்ல ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எந்த ஆங்கிள் இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். பட் இப்படியே திரும்ப எடுத்தோம்னா சத்தியமா நல்லா வராது. ஒரே டைம்ல மோட்டர் போயிடும், இதுவும் வேஸ்டா போயிடும். அதனால இதை கேலிப்ரேட் பண்ணணும். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நான் தனியா இன்னொரு வீடியோவில் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வழியா ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு, கேலிப்ரேட்டும் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் கேலிப்ரேட் பண்ண வீடியோவை தனியா நான் வேற ஒரு வீடியோவே போடுறேன். அவ்வளவு பெருசா இருக்கும் அந்த வீடியோ. நானே எப்படியோ தட்டு மாதிரி தான் கேலிப்ரேட் பண்ணியிருக்கேன். இன்னும் தெளிவா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கேலிப்ரேட் பண்ணதை மட்டும் போடல. ஜஸ்ட் இதோடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எது கிம்பிள் ஷாட், எது கிம்பிள் இல்லாத ஷாட் அப்படின்றது. ரொம்ப ஷேக் ஆகி வர வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கிம்பிள் இல்லாம கையிலே அப்படியே ஷூட் பண்ணுது. பட் இன்னொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஷேக் இல்லாம அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். இது வந்து கிம்பிள்ல எடுத்த வீடியோ. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக ஒரு கிம்பிள் வந்து இவ்வளவு செலவு பண்ணி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து ஹேண்ட்மேட் கிம்பிள், அதாவது டை கிம்பிள்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். பழுப்புலாம் வாங்கி நம்மளே செஞ்சு பார்ப்போம். நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய வந்து கூகுள்லயே ஆர்டிகல்ஸ் இருக்கு டை கிம்பிள் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து செஞ்சு பார்த்தேன். பட் நிச்சயமா கிடையவே கிடையாது. இதோடைய பர்சன்டேஜ்ல 99% கூட அது கிடையாது. அந்த அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இந்த ronin-s வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ரிங் வந்து கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ரிங் இருக்கும். ஒரு டேட்டா கேபிள் மாதிரி ஒரு கேபிள் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த கேபிளை நீங்க கேமரா கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க கேமராவுடைய ஃபோக்கஸை வந்து நீங்க இந்த ரிங் மூலமாவே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கிம்பிள் எப்படி ப்ராப்பரா நம்ம கேலிப்ரேட் பண்றது, ப்ராப்பரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஆக்சுவலா இந்த வீடியோல வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் தான் சொல்லணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா கேலிப்ரேட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். 360 ரொட்டேட்லாம் சொல்லவே தேவையில்ல, அட்டகாசமா இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க ஷாட் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கும்போது எடுத்தது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எவ்வளவு ஷேக்கியா இருக்கு, இது எப்படி ஷேக் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கிம்பிளோட ரேட் வந்து 52,000 இருந்தது. பட் இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் இருந்தாலும் பையிங் லிங்க் வந்து நான் இதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி எடுத்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்ல.
அதை பார்த்து நீங்க வாங்குறதுனா தாராளமா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது செம்மையான கிம்பிள். ஆனா நிச்சயமா சொல்றேன், இந்த கிம்பிளோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதோட லோட் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். 1DX Mark 3 இப்போ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா, அந்த கேமரா கூட நீங்க இதில் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதோட லோட் கெப்பாசிட்டி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. நீங்க தாராளமா 1DX Mark 3 வச்சு கூட நீங்க 360 ரொட்டேட் பண்ணலாம். பட் நான் இப்போ பிக்ஸ் பண்ணியிருக்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5D Mark 4 வித் 24x1.5 கிட் லென்ஸ். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ இருக்கும் அந்த கேமரா மட்டுமே. அது இதுல ஃபிட் பண்ணி நான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கு. அப்பதான் அட்டகாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இந்த Ronin-s பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஒருவேளை எனக்கு தெரியாத விஷயங்களும் இதுல நிறைய இருக்கலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போல இதோட கேலிபிரேஷன் வீடியோ நான் இன்னொரு வீடியோல போல திரும்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, தெரியாம வந்து கேலிபிரேட் பண்ணி ஏதாச்சும் மோட்டார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் சொல்றேன். ரொம்ப சென்சிட்டிவான மோட்டார்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனாலே நான் அது தனி வீடியோல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, see you, டாடா, பை. யாரை கேட்டு நம்ம கேமரா இப்போ 1.25 கிலோ 2 கிலோ இருக்கும்டா. 2 கிலோலாம் இல்லையா?